வேற லெவல் ஹார்ட் கோர் அஜித் ஃபேன். காலேஜ் டைம்லலாம் நான் வேற லெவல் அஜித் ஃபேன். சண்டை அப்படி போட்டிருக்கேன். சண்டை பஸ்ஸில் டெய்லி சண்டை நடக்கும் எனக்கும் ஒரு விஜய் ஃபேனுக்கும். விஜய் சாரை வந்து நான் ஐ எம் பியூர் ஹேட்டர். விஜய் சார் எனக்கு பிடிக்காது. குரோம்பேட்டில் ஒரு பினி மில்ஸ் இருக்குது, அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே சேம் டைம் ஐ திங்க் வேற ஏதோ ஒரு படம் பக்கத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எஸ்கே சார் படம். நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் பேக்கப் ஆகுது, வந்து எஸ்கே சார் வெயிட் பண்ணிருந்தாரு. ஹி வாஸ் வெயிட்டிங் தேர். விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமேல உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கேரவேனில் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்குற ஒரு ஆள் தான் வந்து எஸ்கே சார், விஜய் சார். எங்கேயுமே வந்து எஸ்கே சார் வந்து அவர் எனக்கு போட்டி இல்லை நான் வந்து அவருக்கு மோதிரன்ற மாதிரிலாம் என்றைக்குமே அவர் நினச்சது கிடையாது. அதில் எப்படி சொல்கிறது, ஒரு சிஷ்ய மாதிரி தான் இருக்கார் அவர் ஆரம்பத்துலேருந்தே இன்னைக்கு வரைக்கும். இப்போ லாஸ்ட்டு படம் கோட் ரிலீஸ் ஆனப்போ ஒரு துப்பாக்கி வாங்கினப்போ துப்பாக்கி வாங்கியிருக்காரா எங்கள் தளபதி கிட்ட இருந்துன்ற அந்த ஒரு சந்தோஷம் தான் இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, நான் வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எனக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக மட்டும் அவங்கள காசு பண்ணாமல் எங்களை மாதிரி ஆளையும் வச்சு ஈக்குவலாக வந்து நீங்கள் நாங்கள் சண்டை செஞ்சு பார்க்குறோம். ஆடிஷன் பண்ணுங்க, யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம விஜய் சார் மாதிரி பாட்டு வேற பாடுங்க. Let me sing a குட்டி story, pay attention, listen to me. If you want take it or else when attention leave it baby. Life is very short namba. Always be happy. வெல்கம் பேக் டு மூவி வேர்ல்டு மீடியா தமிழ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இவர் வந்துட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். விக்கி வரன் தான் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சீரியஸாகவே ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. நான் வந்துட்டு ஒரு பட்டிங் ஆக்டர், நடிக்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறேன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட தீரனில் எம்எல்ஏவை சுடுறதே நீங்கள் தான். அதுலேருந்து இப்போ பராசக்தி வரைக்கும் இருக்குது. நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹாப்பினஸ், சேட்னஸ், ஏமாற்றப்படுவீங்க. வீட்டில் வந்து உங்களை வந்து கீழே ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்மாலாக பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பெருசாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன மாதிரி ஆரம்பித்த பசங்க இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல்டுலேயே இல்லை. நான் 10 இயர்ஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் நான் ஆரம்பித்து 10 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி நிறைய பேர் எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இல்லை. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, டோன்ட் திங்க் தட் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணேன்னா, நான் வரும்போதே இன்னும் 2 வருஷம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிடுவோம், அப்படியே எம்எல்ஏ எம்பி இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் வச்சுக்காதீங்க. பிகாஸ் இட் வில் டேக் டைம். நான் 2 இயர்ஸ் நினச்சது இன்னைக்கு 10 இயர்ஸ் ஆயிருக்கு நான் இங்கே வரதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரே வருஷத்துக்கு நடக்கலாம், இல்லை 10-15 வருஷமும் ஆகலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ குட் கரியர். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது, உங்கள் ஷோ ரீல் மூலியமாக தெரிஞ்சது, நீங்கள் தீரன் அதிகாரம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தான் உங்கள் ஜேர்னி ஃபுல்லாக தெரியும். அப்படியே கொஞ்சம் எப்படி இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் ஆக்சுவலாக என்ன கிராஜுவேட்டு, என்ன பண்ணீங்க, எப்படி என்ட்ரி? நான் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ளேஸ் ஆகிட்டேன். காலேஜ்லேயே ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு இந்த உட்காந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறது செட் ஆகாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் பேஷன் வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 3 வருஷம் நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணேன். அது கிடைக்கலன்னு அப்புறம் ஓகே ஃபைன், நமக்கு வந்து படிப்பு வரல. ஸோ நமக்கு வேறு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நடிப்பு வரும்ன்றத ஒரு இன்சிடென்ட்டில் எனக்கு தெரிய வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட்டில் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இப்போ என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சினிமாவில் யாருமே கிடையாது. அண்ட் இன்னைக்கு இல்லை, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக எக்ஸ்போஷர் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லா பசங்களும் ரீல்ஸ் போடுறாங்க, மீடியாவில் வரணுன்ற ஒரு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிக்கிறாங்க. பட் நாங்கள் ஆரம்பிச்சப்போ 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் மீடியாக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் பண்ணுவோம். ஆமாம், சீக்கிரட்டாக தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் அந்த டைமில் ஆரம்பித்தேன். ஸோ ஐடியில் வேலை பார்த்துட்டு யூபிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன் எதாச்சியாக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி அவர் சொன்னது தான் வந்து ஃபஸ்ட்டு இருமுகனில் தான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன். அந்த இருமுகனில் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது விக்ரம் சார் கூட ஒரு 2-3 சீன்ஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நின்று அந்த ஒரு ஒரு பஸ் ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே திஸ் இஸ் வேர் ஐ பிலாங்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய படம் பண்ணியிருக்கேன். பைரவா, வடச்சென்னையில் ஒரு 10-15 நாள் பண்ணேன். வடச்சென்னை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 நாளுமே வந்து லிட்ரலாக உண்மையான எப்படி சொல்கிறது, கொலை பண்ணவங்களெல்லாம் வந்து கூட்டு வந்து அந்த ஜெயிலில் போட்டிருந்தாங்க. நான் அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பேன். அந்த ஜெயிலோட ஒரு வார்டன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்படி ஸ்டார்டிங்லேயே எனக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் எக்ஸ்போஷர் கிடைச்ச உடனே ஓகே திஸ் இஸ் நைஸ்ன்றதை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர் ரோல்ஸ் ஒரு டைலாக் பேசுறது 2 டைலாக் பேசுறது வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கேரக்டர் ரோல்ஸாவே எடுத்து பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற ஒரு ஆசையும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு, போயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ற ப்ராசஸ் பழைய ப்ராசஸ், அதாவது அதுதான் கிளாசிக் ப்ராசஸ். ஃபோட்டோஸ் வந்துட்டு டேரக்டர்ஸ்ட்ட குடுப்போம். காஸ்டிங் மேனேஜர்ஸ்ட்ட பேசுவோம். இப்போ வந்துட்டு ரீல்ஸ் மூலியமா ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க வந்துட்டு எது பெட்டர் வே அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு எது பெட்டர் வேன்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, இங்க எதுவுமே பெட்டர் வேன்னு நம்ம சொல்லவே முடியாது. தேர் ஆர் சோ மெனி வேஸ். சரிங்களா? அது எது உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்றது தான் மேட்டர். இப்போ நான் 10 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பேட்ச், ப்ரீ கொரோனா பேட்ச் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நாங்க என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ யூடியூப் பேட்ச். நாங்க வந்து நீங்க சொன்ன மாரி கிளாசிக்கா போய் ஃபோட்டோ குடுத்து, டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ பார்த்து பழகி, இந்த மாரி ஆடிஷன் பண்ணி வந்தவங்க. எங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு டீம் வந்து எப்படின்னா, யூடியூபர்ஸ். யூடியூப்ல பண்ணுவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க, அப்படியே படத்துல நடிக்க வருவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் ஆஃப்கோர்ஸ் ரீல்ஸ் மூலியமா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ். பட் பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சினிமால வந்து ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு ஆசையில தான் வராங்க. ஆனா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்து ஐ வுட் லைக் டு யூஸ் இட் அஸ் an opportunity to give a request to directors and assistant directors. இந்த மாதிரி எங்களை மாதிரி கிளாசிக் வேலையும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, நான் வந்து யூடியூப்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ எனக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக மட்டும் அவங்கள காசு பண்ணாம எங்களை மாதிரி ஆளையும் வச்சு ஈக்குவலா வந்து நீங்க நாங்கள் சண்டை செஞ்சு பார்க்குறோம். ஆடிஷன் பண்ணுங்க, ஈக்குவலா ஆடிஷன் பண்ணுங்க, யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட். நீங்க டைட்டிலே கொடுத்துட்டீங்க. ரீல்ஸ் பண்றவங்க கூட நாங்க சண்டை செய்றோம் அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலா ஒப்பீனியன் நீங்க வந்துட்டு இன்னொரு ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்துட்டு ஃபாலோவர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு அப்படின்ற மாரி. நீங்க கன்டென்ட் கிரியேட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அது டிலே பண்ணிட்டீங்களா? இல்ல அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நான் ஐடிலே இருந்திருக்கலாம், நான் ஏன் அதை விட்டு வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் செய்யணுன்றது தான். இப்போ சீரியல்ஸும் இருக்கு, நான் சீரியல்ஸ்க்கும் நினைச்சிருந்தேன்னா போயிருந்திருக்கலாம். சீரியலும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 சீரியல் சின்ன சின்ன இது பண்ணேன். ஆனா அதுல எனக்கு மேபி எனக்கு ஐ டென்ட் என்ன சொல்றது, எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் அதுல இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. இப்போ ரீல்ஸுமே அதே தான் எனக்கு தோணுச்சு. ஸ்டார்டிங்லலாம் வந்து எனக்கு எதுக்குடா, ஐம் an actor, ஐ வாண்ட் டு பி an actor, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ன்றதுல நான் கிளியரா இருந்தேன். ஆனா லைக் யூ செட், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் உங்களை காஸ்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இண்டஸ்ட்ரி. அது மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை நாள் தான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 20 பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஃபியூச்சர் போக 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 80 பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆயிடுவாங்க. மீதி 20 பேர் தான் என்ன மாதிரி சும்மா இருக்கிற ஆளாக இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இங்க நிறைய ஆயிடுவாங்க. அப்போ ஒரு தேக்க நிலை வந்துடும். ஆனா அப்ப டேலண்ட் யாருக்கு இருக்கோ, உண்மையான டேலண்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து பெருசா வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு டேலண்ட் மேல இருக்கிற நம்பிக்கைனால தான் நான் இந்த ரீல்ஸ்லாம் பண்ணாம, சரி ஓகே நம்ம பண்ண ஆக்டிங்கை வச்சு, இப்போ நீங்க ஷோ ரீல் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் டாப் ஆக்டர்ஸ், டாப் டைரக்டர்ஸ் எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளவு பேரோட ஆடிஷன் நான் கிராக் பண்ணிருக்கேன்னா எனக்கு டேலண்ட் இல்லாம நான் கிராக் பண்ணிருக்க முடியாது. ஸோ அந்த டேலண்ட் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பா அது நம்மள ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எவரிபடி ஆஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட். அதாவது என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சாமி 2ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஒரு ஓரத்துல இருந்தேன். அதுல என் ஃபேஸே வராது. என் கை வரும் படத்துல. அந்த கைய பார்க்கறதுக்காக நான் படத்துக்கு போனேன். அந்த மாதிரி நீங்க உங்கள தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த படம் எது? எப்போ? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுன்னா பார்த்தீங்கன்னா இருமுகன் தான். என்னோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிவீல் ஆயிருக்கேன் என் மூஞ்சி இது வரைக்கும். இருமுகன்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கமாண்டோ ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன். ஹெல்மெட் போட்டு அதுக்குள்ள மாஸ்க் போட்டு என் கண்ணு மட்டும் தான் தெரியும். லவ்வோட ஃபேக்டரியில ஃபேக்டரியில வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒரு கமாண்டோவா வருவேன். என்ன சுட்டுருவாங்க. அதாவது ரித்திகா மேம் சுட்டுட்டு என்ன சுட்டுருவாங்க. ஸோ அது ஒரு சீன் பண்ணேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று வந்து இன்னைக்கு சொன்னாலும் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த சீனை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓப்பனிங் சீன்ல அந்த எல்லாரையும் கொண்டுட்டு ஒரு தாத்தா மட்டும் உயிரோட வருவாரு. எப்பா இப்படிலாம் பண்றியே, போலீஸ் ஒன்று பிடிச்சிருவாங்களேன்னு சொன்ன புத்திசாலித்தனமா யோசினோடனே, புத்திசாலிகள் எனக்கு பிடிக்காத ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு அந்த தாத்தாவை ஷூட் பண்ற அந்த கேரக்டர் நான் தான். பயங்கரமான தியேட்டரே வந்துட்டு ஒரு மாதிரி நம்மள சுட்ட மாதிரி ஃபீல் ஆகும். சோ இன்னைக்கு இதை சொல்றீங்கல்ல, இது வந்து 2017ல பண்ணோம் அந்த படம். ஆல்மோஸ்ட் லைக் 8 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு தான் வந்து ஒரு ஒரு வெளி உலகத்துக்கு இது தெரியுது. நான் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றேன், இப்பதான் சொல்றேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இட் மேக்ஸ் இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு நீங்க சொல்லும்போது. அந்த இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கேட்கும்போது. இப்போ வாட் கீப்ஸ் யூ கோயிங் ப்ரோ? எப்படின்னா நிறைய லோ மூமெண்ட்ஸ் இருக்கும். சும்மா ரீல்ஸ் பண்றவங்களுக்கே லைக் வரலன்றது லோ மூமெண்ட் தான். நான் பண்றவன் தான். ஆனா உங்களுக்கு வந்துட்டு லோ மூமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். எப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க? கஷ்டம் தான் ப்ரோ. இட்ஸ் ட்ரூலி டிஃபிகல்ட். லோ மூமெண்ட்ஸ்னா வந்து
ஒரு படத்தில் நீங்கள் ஆடிஷன் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி அந்த ஆடிஷனை கிளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட் ஆடிஷன் பண்ணி மேனேஜர்கிட்ட சம்பளம் பேசி அது ஓகே ஆகி போய் ஷூட் படத்தில் போய் டப்பிங் பண்ணி கடைசியில் தேட்டரில் படத்தில் நம்ம சீன் வரப்போகுதுரா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு கேட்பான் எங்கடா அவன் சீனை காணோம் அப்படின்வான். ஆமாண்டா காணோண்டா அப்படின்னு நீங்கள் ஒரு டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விவரிக்கவே முடியாது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கோம். பட் நான் படத்தில் வரலன்னும் போது அது வேற லெவல் டிசப்பாயிண்ட். அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இட் மேக் யூ ஸ்ட்ராங்கர். ஓகே இந்த இடத்துல நான் தோத்துட்டேனா நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணேன். ஐ திங்க் அரம்ன்ற படத்தில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணேன். அதில் வந்து அந்த ஆக்டர் கூட வர பந்தோபஸ்து மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஆனால் கட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஆக்டர் வேற கேரவன், நான் ஒரு கேரவனில் உட்காந்துருக்கேன், பக்கத்து கேரவனில் அவர் உட்காந்துருக்காரு. ஆனால் நான் இந்த வாட்டி வந்து நான் ஒரு கேரக்டர் ரோலாக வந்து பண்ணேன். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்த்தேன். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளை ஃபியூவல் பண்ணும். ஓகே நான் வந்திருக்கேன்டா, அங்கேருந்து நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்டான்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து திருப்பி நமக்குள்ளேயே சொல்லி செல்ஃப் டவுட்லாம் வரும். ஆனால் அந்த செல்ஃப் டவுட்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சுச்சுவேஷன்ஸ். இதே மாதிரி இப்போ என் ஜிம்முக்கு போகும்போது ஒரு வாட்டி நான் ரொம்ப லோவாக இருந்தேன். அந்த டைமில் என்ன படம் பண்ண போகிறோம், என்ன ஏதோ ஆக போதே தெரியலன்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்போது ஜிம்முக்கு போகிறேன், ஒரு அம்மா அந்த க்ளீன் பண்ணுற அம்மா இருப்பாங்க, எப்பவுமே டெய்லி பார்க்குறவங்க தான் என்ன. திடீர்னு தம்பி நாங்கள் என்னம்மா தம்பி உங்களை நான் டிவியில் பார்த்தேன் பார்ப்போம். அப்படியா சரி ஓகே அப்படின்றேன். நான் என் பசங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன்ப்பா, இவர் எங்கள் ஜிம்முக்கு ஒரு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ பார்த்துக்கிங்கன்னா நான் ரொம்ப லோ மூமெண்ட்டில் இருந்தேன். பட் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமேலே அது அப்படியே ஓகே ஃபைன், எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அதை வந்து எடுத்துக்கிட்டு அப்படி தான் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி வந்துட்டு ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணும் ப்ரோ? நீங்கள் சர்க்காரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படம் பூமி எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இண்டஸ்ட்ரி வந்துட்டு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணும்? அதோட முக்கியமாக ஸ்டார்ஸ். ஏன்னா சர்க்கார்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாஸ்டர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஜய் சாருக்கு உங்களை தெரியுமா? இப்படி கேட்குறது தப்பு தான். தெரியுமா? இல்லை, எனக்கும் இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. நான் சர்க்கார் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணும்போது நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மாஸ்டர் ஷூட்டில் வந்து அவருக்கு உள்ள ஷார்ட் போயிட்டு இருக்கு, நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். ஷார்ட் முடிஞ்சிருச்சு, அவர் வரப்போறான்னு தெரிஞ்சிருச்சு. நான் பாட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். வந்துட்டு நான் இப்படி ஏஞ்சி நின்னா என்னை பார்த்து ஒரு செகண்ட் பார்த்தாரு. ஹலோ சார் என்ன அப்படின்னாரு. சார் ஞாபகம் இருக்கா சார்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சார் சர்க்காரில் பண்ணோம் சார். ஓ யா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆல் குட், எல்லாரும் நல்லா, நம்ம பாய்ஸ் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஸோ அங்கேருந்து அதனால எனக்கு மாஸ்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது ஹி வாஸ் நாட் லைக் என்கிட்ட ஒரு தெரியாத ஒரு நபர் மாதிரி என்கிட்ட பேசணும் கிடையாது. நிறைய நாங்கள் ஷூட் அப்போ நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி சில ஸ்டார்ஸ் வந்து நம்மளை வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ஸ் இப்போ தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் தான் அவங்க ஸ்டார்ஸ். பக்கத்தில் போயிட்டீங்கன்னா they are co-actors. ஆனால் அந்த co-actorன்ற போது நம்ம அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு, அவர் பெரிய ஆளுன்றது அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு மைண்டில் இருந்தாலுமே நமக்கு இப்போ ஒரு ஷார்ட் வரும்போது வச்சுக்கோங்களேன், அவர் கூட நான் ஒரு ஷார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஐயோ நான் இவர் கூட பண்றேன்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், காலி. நம்மளால அவருக்கும் டிஸ்டர்பன்ஸ், பிளஸ் நம்மளும் நம்ம டைலாக் விட்டுருவோம், மறந்துடுவோம். ஸோ ஓகே நான் என்னோட வேலையை கரெக்டாக பண்ணணுன்ற நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். இன்ஃபேக்ட் மாஸ்டர் படத்தில் எனக்கு அப்படி ஒரு சீன் இருந்துச்சு, சூப்பரான ஒரு சீனு. அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தூக்கி வச்சிருப்பாரு, விஜய் சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் சண்டை போட்டு எங்கள் அப்பா வந்து போக்குவரத்துறை அமைச்சரோட பிஏ தான், நான் சொல்லி பேச சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எங்கள் சார் விடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார் அந்த போலீஸ்காரர். வெளில வந்து விஜய் சார் பேசி சோகமாக உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட வந்து சார் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் வக்கீலோட வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் வெளில போவேன். நான் வெளில போனோடனே வில்லன் டீம் உள்ளே வருவாங்க, அந்த ஒரு ஃபைட்டு இப்படி இருந்துச்சு, டெலிட்டட். ஸோ யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு இது டெலிட்டடு. தலை தோனி கூட ஒரு ஆட் பண்ணேன், அது வந்து வரும்னு பார்த்தேன். என் ஆடு கூட வந்து ஒரு 4 ஆட் பண்ணாரு, அந்த ஒரு நாள்லேயே 4 ஆட் பண்ணாரு. மீதி 3 ஆட் ரிலீஸ் ஆச்சு, என் ஆடு மட்டும் வரல, டெலிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட டெலிட்டட் பட்டன்ஸ் நடந்திருக்கு. ஆனால் அதை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்ட்டாக நம்ம செரிஷ் பண்ணிக்கிறது நம்ம கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் இல்லை? ரொம்ப பெயின்ஃபுல். டெலிட்டட் சீன்ல நம்ம இல்லாமல் தெரியாமலே போறது. டெலிட்டட் சீனை அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுது பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் நான் யூடியூப்லயாவது பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன்னு தோணும். ஆனால் அதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது நிறைய படத்தில் நடந்து ப்ரோ, தானா சந்தகுரம் நடந்துச்சு. எல்லா படத்துலையுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு டெலிட்டே ஆகாமல் வந்த படம்னு பார்த்தீங்கன்னா 800ன்னு ஒரு படம், முத்தையா முரளிதரன் சாரோட பயோபிக். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பேன், ஒரு கேப்டனாக ஒன்று பண்ணியிருப்பேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ நான் பண்ணதுலேயே எல்லா சீன்ஸும் இல்லை, ஒரு 90% சீன்ஸ் வந்துச்சுன்னா அது அந்த படத்துல தான் வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒர்க் பற்றி பார்த்தாச்சு. நீங்கள் தான் டப்பிங்கும் வந்துட்டு பண்ணிருக்கீங்க, ஸ்டீவுக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க.
ஆக்டர்ஸ் வந்துட்டு டப்பிங்ல வந்துட்டு உங்கள்ட்ட எதுவும் கேட்டிருக்காங்களா? ஆக்டர்ஸ் டப்பிங்ல அதாவது கேட்டிருக்காங்களான்னா, அடுத்தவங்களுக்கு டப்பிங் வந்துட்டு சொல்லிக் குடுக்குற மாரி, ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இந்த மாரி? ஆ இல்ல ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். நம்ம துல்கர் சார் இருக்கார் இல்லையா? துல்கர் சார் இஸ் அ வெரி குட் வெல் விஷர். எனக்கு ஒரு நல்ல பிரதர் மாரி அவரு. நீங்க ஹேசின் அமிகா. ஏசி நாமிகால கூட ஹேசின் அமிக்கல் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் மலையாள படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்ணேன். குருப்புன்னு ஒரு படம். ஸோ 2 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஆ ஸோ ஹேசின் அமிக்கல் தான் நல்ல பழக்கமானாரு. அங்க இருந்து நல்ல ஒரு டிராவலு. அவரு லக்கி பாஷான்ற ஒரு படம் இப்ப பண்ணாரு இல்லையா? பாஸ்கர் சாரி. அந்த படத்தோட டீசரோ, ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆனப்போ ஏஐ வாய்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆமா, வேற ஒருத்தங்க டப்பிங் யாரோ பண்றாங்க. அவரு பண்ணியிருக்காங்கன்னு ஆடியோ சொல்லிட்டு லான்ச்லயே சொன்னாரு. ஆ நானே பண்றேன் அப்படின்னு. ஸோ அது ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. ஏன் இப்படி நல்லா இல்லன்ற மாரிலாம் ஏதோ போட்டிருந்தாங்க போல. அந்த டைம்ல வந்து நானுமே மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி அ அண்ணா அண்ணான்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்கள வந்து நாங்க என்னதான் நீங்க ஒரு மலையாள ஆக்டராவே இருந்தாலுமே, யூ கேம் ஃப்ரம் மலையாளம். பட் நவ் நீங்க வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றீங்க. வி ஆல் ஓன் யூ ஆஸ் ஆர் ஓன் ஆக்டர். இப்ப நம்ம ஊருக்காருன்ற மாரி தான் இப்ப நான் எனக்கு அது பெர்சனலா நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அவர் தெரியுன்றதுனால இல்ல. நான் ஓகே கண்மணி பார்த்தப்ப ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் கை. சூப்பரா பண்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவரோட படங்கள் மத்த படங்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்களே டப் பண்ணீங்கன்னா தான் ஆடியன்ஸ்க்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொன்னேன். அவருமே அதான் சொன்னாரு. இல்ல விக்கி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நெறையா ப்ரமோஷன்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறேன். ஸோ என்னால பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லும்போது நான் அதான் சொன்னேன். ஆனா நீங்க ப்ரமோஷன கூட ஓரமா வச்சுருங்க. டப்பிங் வந்து நீங்க பண்ணீங்கன்னா தான் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகும்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி அவரு நெக்ஸ்ட் 2 டேஸ்ல வந்து ஒரே நாள்ல ஃபுல் படத்தையும் டப் பண்ணி முடிச்சாரு. முடிச்சுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு. இந்த மாரி நான் என்ன தவிர ஒரு 2 பேர்ட்ட மட்டும் தான் கேட்டாராமா. ஸோ அந்த 3 அந்த 2 பேருமே பெரிய ஆளுங்க. ஸோ எங்க 3 பேர்ட்ட மட்டும் தான் கேட்டு அந்த படத்த வந்து டப் பண்ணிருக்காரு. அவரோட டைட் ஸ்கெட்யூல்ல டப் பண்ணாரு. இன்ஃபாக்ட் அதோட ரைட்டர் விஜயகுமார் சார்ன்னு ஒருத்தரு. அவரு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. விக்கி சூப்பரா பண்ணாரு அவரு. ஒரே நாள்ல வந்து அடிச்சு தூக்கிட்டாரு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் நெறைய டயலாக்ஸ் இருக்கும். ஸோ அடிச்சு ஒரே நாள்ல நவுத்திட்டாரு. சூப்பரா பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ லக்கி பாஸ்கரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஐயய்யோ! வந்துட்டு இல்ல தெய்வமே. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு அந்த சைடுல இருந்தீங்க. நான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நான் லக்கி பாஸ்கர் ட்ரெய்லர் வந்துச்சு பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வந்துட்டு துல்கர் வாய்ஸ் மிஸ் ஆவும் எனக்கு பார்க்க தோணல. சீரியஸா சொல்லணும் அப்படின்னா, படத்துக்கு போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணல. அவர் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு, "இல்ல இது வந்துட்டு வேற வெர்ஷன். நானே டப் பண்றேன்" அப்படின்னு சொன்ன அப்புறம் தான், ஓகே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ யூ சேவ்டு லக்கி பாஸ்கர். நானும் சொல்ல முடியாது. அது நான் ஒரு ஐடியா குடுத்தேன் அவ்வளவுதான். யாஹ் யாஹ் யாஹ். நீங்க வந்துட்டு இந்த ஃபேன் ஃபைட்லாம் இருக்கும்ல. ம். நீங்களுமே வந்துட்டு விஜய் சாரோட தான் பின் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பட்டிங் ஆர்டிஸ்ட்டாவும் இருக்கீங்க. இந்த ஃபேன் ஃபைட்ஸ நீங்க எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? ஏன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவே வேற. டு பி ஃபிராங்க் நான் ஒரு ஹார்ட் கோர் அஜித் ஃபேன்பா. நான் வேற லெவல் ஹார்ட் கோர் அஜித் ஃபேன். காலேஜ் டைம்லலாம் நான் வேற லெவல் அஜித் ஃபேன். சண்டை அப்படி போட்டிருக்கேன் சண்டை. காலேஜ் எங்க வீடு அசோக் நகர். காலேஜ் வந்து சூரப்பேட் ரெட் ஹில்ஸ். பஸ்ஸில டெய்லி சண்டை நடக்கும். எனக்கும் ஒரு விஜய் ஃபேனுக்கும். மாத்தி மாத்தி செய்ன்னு செய்வோம். ஆனா அந்த படத்த சர்க்கார் நான் படம் பண்றது முன்னாடி வரைக்குமே விஜய் சார வந்து நான் ஐ அம் எ பியூர் ஹேட்டர். பியூர் ஹேட்டர். விஜய் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஃபார் நோ ரீசன். இன்ஃபேக்ட் என் அம்மா வந்து விஜய் சார் ஃபேனு. நான் அஜித் சார் ஃபேனு. எங்க வீட்லயே சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி நான் இருந்தேன். பட் சர்க்கார்ல நான் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பர்சன் யாருன்றத கூட இருந்து பழகும்போது தானே தெரியும். ஸோ அந்த ஒரு 27 நாள் வந்து நான் அவர் கூட டிராவல் பண்ணும்போது அவர் எப்படி எங்களை ட்ரீட் பண்ணாரு, என்ன எப்படி ட்ரீட் பண்ணாருன்றத பார்க்க ஐ லிட்டரலி ஃபெல் இன் லவ் வித் திஸ் கை. நான் இது ஃபர்ஸ்ட் நான் 2018ல நான் கொடுத்த இன்டர்வியூல நான் சொன்ன விஷயம் தான். ஐ லிட்டரலி ஃபெல் இன் லவ் வித் திஸ் கை பிகாஸ் இஸ் சச் அ பியூர் பர்சன். அதனால தான் வந்து அஜித் ஃபேனாவே இருந்தாலுமே ஓகே திஸ் இஸ் ஆல்சோ த ரைட் டைம் டு அக்செப்ட் another பர்சன் ஆல்சோன்றதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படிதான் வந்து நான் ஒரு அஜித் ஃபேனா வந்து விஜய் சார் ஃபேனாவும் மாறினேன். ஸோ 2 பேருமே எனக்கு ஈக்குவல். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நான் உங்க ப்ரொஃபைல் பார்க்கவும் சரி இவரு வந்துட்டு ஃபெல்லோ அனில் அப்படின்னு நினைச்சேன். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு அதான் லக்கீலி நான் 2 படம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைச்சது. கிட்டத்தட்ட 60 நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன். 30 டேஸ் சர்க்கார், 30 டேஸ் மாஸ்டர். ஸோ அதனால ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அஜித் சார் கூட இன்னும் எனக்கு வந்து அது இன்னும் அமையலை. நேர்கொண்ட பார்வையில் ஆதிக் சார் பண்ண ரோல் அதுக்கு வந்து நான் ஆடிஷன் ஆகி நான் தான் வந்து ஒன் ஆஃப் த டாப் கேண்டிடேட்ஸாக இருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஃபார் சம் ரீசன் அதுக்கு மாற்றிட்டாங்க. அதில் நடந்துடும் நினச்சிட்டு இருந்தேன், நடக்கல. டெலிட்டட் சீன் கேட்டிங்க இல்லையா, வலிமையில் நான் பண்ணியிருந்தேன். வலிமையிலையும் ஒரு சீன் பண்ணியிருந்தேன், நல்ல சீன் பண்ணியிருந்தேன். அது ஒரு நெகட்டிவ் சீனு. ஆனால் அது படத்தில் வரல. ஸோ இப்படி அது அஜித் சார் கூட பண்ணுறது தள்ளி போய்கிட்டே இருக்கு. அது கண்டிப்பாக நடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இனிமே நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட் பண்ணிடணும் ப்ரோ. எதுக்கு அப்படின்னா உங்க சீன் டெலிட் ஆச்சு அப்படின்னா அதுல கொடுத்துறணும். நாங்க ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை சீன் டெலிட்டட்ல போயிருக்கு? நிறைய போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இடன் டேலண்ட்டை ஒழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதை நான் வந்துட்டு பழைய உங்களோட ப்ரொஃபைல்ல கீழே போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன்.
நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்கல்ல? விஜய் சார் மாரி. லைட்டா வரும். ஓகே. எங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம விஜய் சார் மாரி பாட்டு வேற பாடியிருந்தீங்க. ஆமா. இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல பாடியிருந்தேன். அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருச்சு. சரி ஓகே. இதுல ஒரு பாட்டு பாடுறேன். குட்டி ஸ்டோரி பாடுறேன். Let me sing a குட்டி story. Pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, நண்பா. Always be happy. ஆனா நீங்க ஒரு இடன் அனில் ப்ரோ. ஏமாத்துறீங்க. இல்ல கண்டிப்பா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இல்லன்னா சொல்லவே மாட்டேன். இப்போ அதான் சொல்றேன்ல, எனக்கு எந்த அளவுக்கு அஜித் சார் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு விஜய் சாரையும் பிடிக்கும். இப்போ பராசக்தியில நடிச்சிருக்கீங்க. உங்க ரோல் பத்தி பராசக்தியில உங்க ரோல் பத்தி ரோல் பத்தி நான் பெருசா வெளியில சொல்ல முடியாது. பட் பராசக்தி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். சூர்யா சார் பண்ண போறாருன்னு இருந்த டைம்ல இருந்தே நான் ஆடிஷன் பண்ணி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஆனா சூர்யா சார் இல்ல, அது எஸ்கே சார் தான் பண்ண போறாருன்னு மாறினதுக்கு அப்புறம் அந்த படத்துல நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் சம்ஹவ் திருப்பி நான் ட்ரை பண்ணி அங்க அதுல ஒர்க் பண்ண கோ டைரக்டர் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. ரோலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் ரோல் தான். பட் அது கிரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் டப் பண்ணும்போதும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு என்னோட ரோல். ஒரு ஒரு மெட்டஃபரிக்கலாக சொல்லணும்னா, ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்த பற்ற வைக்க போகிறாங்க, அந்த பற்ற வைக்கிற தீக்குச்சி நான் தான். ஸோ அப்படி தான் சொல்லணும். ஆமாம் ஆமாம். இப்போ வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு பயங்கரமா ஹேட் போயிட்டு இருக்கு. எஸ்கே ஃபேன்ஸ், எஸ்கே வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸை வந்துட்டு எஸ்கே ஃபேன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹேட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. காரணம் ஜனநாயகன் கூட கிளாஷ்ல வருது. அதை பத்தி நீங்க? அதை பத்தி சொல்றதுக்கு என்ன ப்ரோ, லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா போதும். இப்போ 2 படம் பெரிய படம், ரெண்டு படமே நல்லா ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2 பேருக்குமே ஈக்குவல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்துல தான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஹேட்ன்ற ஒரு வார்த்தை சொல்றீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை அது வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து எஸ்கே சார் வந்து ஹேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. பிகாஸ் எங்கேயுமே வந்து எஸ்கே சார் வந்து அவர் எனக்கு போட்டி இல்லை, நான் வந்து அவருக்கு மோதரன்ற மாதிரிலாம் என்றைக்குமே அவர் நினைச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் ஹீஸ் அ பியோர், அதில் எப்படி சொல்றது, ஒரு சிஷ்ய மாதிரி தான் இருக்காரு அவர் ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்கும். இப்போ லாஸ்ட் படம் கோட் ரிலீஸ் ஆனப்போ ஒரு துப்பாக்கி வாங்கினப்போ துப்பாக்கி வாங்கியிருக்காரா எங்க தளபதி கிட்ட இருந்துன்ற அந்த ஒரு சந்தோஷத்துல தான் இருந்தாங்க. ஸோ அது அப்படியே ஃபாலோ ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். இது பியூர்லி பிகாஸ் ஆஃப் மல்டி ரீசன்ஸ் விச் ஆர் சரௌண்டிங் த மூவினால கிடையாது. அஃப்கோர்ஸ் 2 படமுமே கண்டிப்பா நல்லா ஓடும். 2 பேருக்குமே வந்து ஒரு விஜய் சாரோட கடைசி படம்னு இது சொல்றாங்க, அவருக்கும் ஒரு ஐசிங் அந்த கேக்கா இருக்கும். எஸ்கே சாரோட 25th மூவி. ஸோ இங்க இருந்து அவரோட கியர் வந்து அடுத்த கியருக்கு போகுன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. பிகாஸ் நான் படமும் பார்த்துட்டேன். எஸ்கே சாருக்கு நான் தான் ட்ராக் பேசினேன். ஸோ நான் படமும் பார்த்துட்டு போது ஓகே இந்த படம் வந்து கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சீ இட். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபேன்ஸ் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதை சுத்தி பல விஷயங்கள் இருக்கு, அதனால நீங்க அடிச்சுக்காதீங்க. ஆக்சுவலா என்னோட இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க முன்னாடியே. இந்த ஹேட்லாம் இருக்கு. எஸ்கே சார் விஜய் சார் எப்படி பார்க்குறாரு அப்படின்றது தான். ஏன்னா நீங்க 2 பேர் கூடயுமே ஆன் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சர்க்கார் பண்ணும்போது நாங்க வந்து குரோம்பேட்ல ஒரு பினி மில்ஸ் இருக்கு, அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க சேம் டைம் ஐ திங்க் வேற ஏதோ ஒரு படம் பக்கத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எஸ்கே சார் படம். நாங்க முடிச்சதுக்கு அப்புறமேலு போட்டோஸ் வந்துச்சு இல்லையா, ஐ திங்க் இட் வாஸ் ஆன் ஹிஸ் பர்த்டேன்னு நினைக்கிறேன். விஜய் சாரோட பர்த்டேக்குன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். நாங்க ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் பேக்கப் ஆகுது, வந்து எஸ்கே சார் வெயிட் பண்ணிருந்தாரு. ஹி வாஸ் வெயிட்டிங் தேர். விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமேலு உள்ள கூப்பிட்டு போயிட்டு கேரவன்ல போட்டோ எடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்குற ஒரு ஆள் தான் வந்து எஸ்கே சார், விஜய் சார். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்க தான் செய்யுது. அண்ட் இஸ் வெரி டவுன் டு அர்த் கை, ரொம்ப ஃபன்னியான பர்சனும் கூட. நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் நீங்கள் எஸ்கே சார் பார்த்து தானே இருக்கீங்க, ஆஃப் ஸ்க்ரீன் வேற ஒரு முகம் இருக்கு, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கும் இன்னும் நான் அவர் கூட ஒன்றா சேர்ந்து நான் ஒர்க் பண்ணது கிடையாது. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் நடக்கும் ஃபியூச்சர்ல. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி ப்ரோ. அப்கமிங் ப்ராஜெக்ட் புக் ஆயிட்டீங்களா? இப்போ பராசக்தி, இதுக்கப்புறமேலு விஷால் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதோட February மாதம், அது நான் வெளியில சொல்லலாமான்னு தெரியல, February மாதம் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே ப்ரோ, கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா நீங்க அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கணும். நீங்க மெயின் ஹீரோவா ஒரு படம் பண்ணணும், அதுக்கு நான் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். நடக்கும்னு நம்புறேன். அதுக்காக தான் வந்து ஓடிட்டு இருக்கிறோம். அது நமக்கு ஹீரோவாக தான் வருவானே அப்படின்லாம் கிடையாது, எனக்கு ஒரு நல்ல ஆக்டராக வரணும். அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் குவாலிட்டியாக நான் அதான் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு நவாசுதீன் சித்திக்கு, நம்ம பசுபதி சார், அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மிங் ஆக்டராக வரணும். அது அவ்வளோதான். அதனால நீங்க வந்து ஒரு படத்துக்கு எனக்கு கதையின் நாயகனா ஆக்குறீங்க அப்படின்னா யாரு வேணான்னு சொல்லுவா, கண்ணா லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி தான். ஸோ லெட்ஸ் சி, டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். நல்லபடியாக போயிட்டு இருக்கு.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் அவங்களால தான் இன்னைக்கு எனக்கு திருப்பி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. இந்த அறிமுகம்ன்றது வந்து இன்னும் ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட்.